வணக்கம். யாரு பேச விரும்புறீங்களோ, மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதனால நானே தொடர்றேன். செல்வந்தர்களுடைய செல்வ சிந்தனை. செல்வந்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன் என்று செல்வந்தர்கள் நினைக்கிறார்கள். ஆனா ஏழை என்ன நினைக்கிறான்னா, வாழ்க்கை எனக்கு நேர்கிறது என்று ஏழைகள் நினைக்கிறார்கள். செல்வந்தர்கள் என் வாழ்க்கையை நான் உருவாக்குகிறேன். இந்த அஜித் சொல்ற மாதிரி. ஏழைகள் வாழ்க்கை எனக்கு நேர்கிறது என்று நினைக்கிறார்கள். பணம் எங்கு சிறப்பாக வேலை செய்கிறதோ அங்கெல்லாம் அது மிகவும் முக்கியம். எங்கு அது சிறப்பாக வேலை செய்வதில்லையோ அங்கெல்லாம் அது முக்கியமானதல்ல. பணம் எங்கு சிறப்பாக வேலை செய்கிறதோ அங்கெல்லாம் அது முக்கியம். எங்கு அது சிறப்பாக வேலை செய்யவில்லையோ அங்கெல்லாம் அது முக்கியமல்ல. செல்வந்தர்கள் வெற்றி பெறுவதற்காக பணம் எனும் விளையாட்டை விளையாடுகின்றனர். ஏழைகள் தோற்காமல் இருப்பதற்காகவே பணம் எனும் விளையாட்டை விளையாடுகிறார்கள். செல்வந்தர்கள் வெற்றி பெறுவதற்காகவே பணம் எனும் விளையாட்டை விளையாடுகிறார்கள். ஏழைகள் தோற்காமல் இருப்பதற்காகவே பணம் எனும் விளையாட்டை விளையாடுகிறார்கள். ஒரு பெரும் கோடீஸ்வரராக ஆவது என்னுடைய இலக்கு என்று செல்வந்தர்கள் பிரகடனப்படுத்த வேண்டும். என்னிடம் ஒரு கோட்டீஸ்வர மனப்பான்மை இருக்கிறது என்று செல்வந்தர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும். அவ்வாறு நினைக்கும் போது செல்வந்தர்கள் செல்வந்த தன்மையை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். செல்வமும் செல்வந்தர்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக ஆவது என்னுடைய இலக்கு என்று செல்வந்தர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். என்னிடம் ஒரு கோட்டீஸ்வரனின் மனப்பாங்கு இருக்கிறது என்று நினைக்கும் போது செல்வம் செல்வந்தர்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. செல்வந்தர்களும் செல்வத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். செல்வந்தர்கள் செல்வந்தர்களாக ஆவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். ஏழைகள் வெறுமனே செல்வந்தராக விரும்புகிறார்கள். அதனால் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகுவதற்கு தம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். ஏழைகள் வெறுமனே செல்வந்தர்களாக அவருக்கு விரும்புகின்றார்கள். செல்வந்தராக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று செல்வந்தர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். செல்வந்தர்கள் பிரம்மாண்டமாக சிந்திக்கிறார்கள். ஏழைகள் சிறிதாக சிந்திக்கிறார்கள். செல்வந்தர்கள் பிரம்மாண்டமாக சிந்திக்கிறார்கள். ஏழைகள் சிறிதாக சிந்திக்கிறார்கள். செல்வந்தர்கள் வாய்ப்புகள் மீது தங்கள் கவனத்தை குவிக்கின்றனர். ஏழைகள் தடைகளின் மீது கவனத்தை குவிக்கின்றனர். செல்வந்தர்கள் வாய்ப்புகளின் மீது கவனத்தை குவிக்கின்றனர். நாம ப்ராப்ளத்தை போக்கஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம் தான் நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ வாய்ப்பை போக்கஸ் பண்ணோம்னா வாய்ப்பு அதிகமா வரும். சொல்யூஷன் போக்கஸ் பண்ணோம்னா அதிகமான தீர்வுகளை நாம எட்ட முடியும் எந்த ஒரு பிரச்சனைக்கும். செல்வந்தர்கள் பிற வெற்றியாளர்களையும் செல்வந்தர்களையும் போற்றுகின்றனர். ஏழைகள் வெற்றியாளர்களையும் செல்வந்தர்களையும் தூற்றுகின்றனர். அதனால் அவர்கள் ஏழைகளாகவே இருக்கின்றார்கள். செல்வந்தர்கள் பிற வெற்றியாளர்களையும் பணக்காரர்களையும் போற்றுகின்றனர். அதனால் அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கின்றனர். ஏழைகள் வெற்றியாளர்களையும் செல்வந்தர்களையும் தூற்றுகின்றனர். செல்வந்தர்கள் வெற்றியாளர்களுடனும் நேர்மறை எண்ணம் உடையவர்களோடும் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள். ஏழைகள் தோல்வியாளர்களுடனும் எதிர்மறை எண்ணம் உடையவர்களோடும் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள். ஆகையால் அவர்கள் ஏழைகளாகவே இருக்கின்றார்கள். தங்களையும் தங்களுடைய மதிப்பையும் தூக்கி நிறுத்த செல்வந்தர்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றார்கள். தங்களையும் தங்களுடைய மதிப்பையும் தூக்கி நிறுத்த ஒவ்வொரு கணமும் செல்வந்தர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏழைகள் தங்களை தூக்கி நிறுத்த தயங்குகின்றார்கள். செல்வந்தர்கள் ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்குகிறார்கள். ஏழைகள் கூட்டத்தில் ஒருவராக வாழ்கின்றார்கள். செல்வந்தர்கள் வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். செல்வந்தர்கள் வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். ஏழைகள் வாய்ப்பிற்காக இயங்குகிறார்கள். செல்வந்தர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை விட பெரியவர்களாக இருக்கின்றார்கள். ஏழைகள் தங்களுடைய பிரச்சனைகளை விட சிறியவர்களாக இருக்கின்றனர். ஆகையால் பிரச்சனை ஏழைகளை ஓவர் ரைட் பண்ணுகிறது. செல்வந்தர்கள் பெறுவதில் வல்லவர்கள்.
ஏழைகள் பெறுவதில் மோசமானவர்கள். ஆகையால் அவர்கள் ஏழையாகவே இருக்கின்றனர். செல்வந்தர்கள் விளைவுகளின் அடிப்படையில் வருவாயை ஈட்டுவதை தேர்ந்தெடுக்கின்றனர். ஏழைகள் நேரத்தின் அடிப்படையில் பணத்தை சம்பாதிக்க தேடுகின்றனர். செல்வந்தர்கள் முதலீடில் கவனம் செலுத்துகிறார்கள். ஏழைகள் செலவு செய்வதில் கவனம் செலுத்துகிறார்கள். செல்வந்தர்கள் பணத்தை செலவழிக்கும் போது சந்தோஷப்படுகிறார்கள். பணம் மீண்டும் மீண்டும் செல்வந்தர்களிடம் வருகிறது. ஏழைகள் பணத்தை செலவழிக்கும் போது கவலைப்படுகிறார்கள். ஆகையால் பணம் அவர்களிடம் வருக குறைவாக இருக்கின்றது. செல்வந்தர்கள் 2 வேண்டும் என்று சிந்திக்கின்றனர். ஏழைகள் 2இல் 1 என்று சிந்திக்கின்றனர். செல்வந்தர்கள் 2 என்று சிந்திக்கிறார்கள். ஏழைகள் 2இல் 1 என்று சிந்திக்கிறார்கள். செல்வந்தர்கள் தங்களுடைய மதிப்பின் மீது கவனத்தை குவிக்கின்றனர். ஏழைகள் தங்களுடைய சம்பாத்தியத்தின் மீது கவனம் குவிக்கின்றனர். செல்வந்தர்கள் தங்களின் நிகர சொத்து மதிப்பின் மீது கவனத்தை குவிக்கின்றனர். ஏழைகள் சம்பளத்தின் மீது கவனத்தை குவிக்கின்றனர். செல்வந்தர்கள் தங்களுடைய பணத்தை சிறப்பாக நிர்வகிக்கின்றனர். ஏழைகள் தங்களுடைய பணத்தை மோசமாக நிர்வகிக்கின்றனர். ஆகையால் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கின்றார்கள். செல்வந்தர்கள் தங்களுடைய பணத்தை தங்களுக்காக கடுமையாக உழைக்க வைக்கின்றனர். ஏழைகள் தங்களுடைய பணத்திற்காக கடுமையாக உழைக்கின்றனர். பணக்காரனுக்காக பணம் உழைக்குது, ஏழை பணத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் தூங்கும் போதும் பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். அவ்வாறு வேலை செய்தாலே நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற வேண்டும். அவ்வாறான செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். செல்வந்தர்கள் பயத்தை மீறி செயல்படுகின்றனர். ஏழைகள் பயம் தங்களை முடக்கி போட அனுமதிக்கின்றனர். செல்வந்தர்கள் பயத்தை மீறி செயல்படுகின்றனர். அமெரிக்க அதிபர்களில் 3 பேர் மிக முக்கியமானவர். ஜார்ஜ் வாஷிங்டன், பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். போர்க்காலத்தில் மிக சிறப்பாக செயல்பட்ட அதிபர். 4 முறை மேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க அதிபர். அவரை பொருட்டே அங்கு 2 முறைக்கு மேல் அதிபர் தேர்ந்தெடுக்க கூடாது என்ற விதி வகுக்கப்பட்டது. அவர் நாம் எதற்காகவும் மிகவும் மோசமான காலகட்டத்தில் அமெரிக்காவின் அதிபராக பதவி ஏற்றுக்கொண்டார். அப்போது அவர் பிரகடனப்படுத்திய மிக சிறிய சொற்றொடர், ஆனால் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு சொற்றொடர். நாம் பயத்திற்காக மட்டும் பயப்பட வேண்டுமே தவிர வேற எதற்காகவும் பயப்படக்கூடாது என்று பொன்மொழியை உதிர்த்தார். செல்வந்தர்கள் பயத்தை மீறி செயல்படுகின்றனர். ஏழைகள் பயம் தங்களை முடக்கி போட அனுமதிக்கின்றனர். ஆகையால் அவர்கள் தொடர்ந்து ஏழைகளாக இருக்கின்றனர். செல்வந்தர்கள் கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கின்றனர். சொல்லுங்க ஐயா. ஐயா வந்துட்டாங்க. நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். அனைவருக்கும் வள்ளுவம் காட்டும் செல்வசிந்தனை இந்த குறளை படிக்கிறவர்கள் படிக்கலாம். மகேஸ்வரி படிக்கிறேங்க. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 659. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை. 66 வினை தூய்மை, 6 அமைச்சியல், 2 பொருட்பால். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. தஞ்சாவூர்ல யோகனந்தங்க ஐயா. வள்ளுவம் செல்வ சிந்தனை குறள் எண் 659. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பலாவை. 66 வினை தூய்மை, 6 அமைச்சியல், 2 பொருட்பால். நன்றி 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 நன்றி. வேற யாரும் படிக்க விரும்புகிறீங்களா? ஐயா நான் படிக்கிறோம். படிங்க. சிவாயிரம் அனைவருக்கும் காலை இனிய செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 659. அழக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாளவை. அழக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாளவை. 2 பொருட்பால். இயல் 6 அமைச்சியல். அதிகாரம் 66 வினை தூய்மை. நன்றிங்க. அருணகிரியா படிங்க. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்றைய குறள்
659. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பலாவை. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பலாவை. அதிகாரம் 66 வினை தூய்மை. இயல் 6 அமைச்சியல். பால் 2 பொருட்பால். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி. குணாளன் படிக்கிறேன். படிங்க. குரல் எண் 659. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாவலவை. 2 பொருட்பால் 6 அமைச்சியல் 66 வினை தூய்மை. நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க. எவரிடமாவது புத்தகம் இருந்தால் அவர் குரலுக்கான பொருள் படிக்கலாம். படிங்க ஐயா. 659 குரல். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இந்த குரலின் பொருள்: பிற உயிர்களை வருத்தி சேர்ந்த பொருள் பெரும் பொருள் அனைத்தும் அவன் வருந்தும்படியே அவனை அழவைத்து அவனிடமிருந்து நீங்கிவிடும். நல்வழியில் சேர்த்தவனுடைய பொருள் அவனை விட்டு நீங்கியது போல் தோன்றினாலும் ஏதோ ஒரு வழியில் அவனை வந்தடையும். பிற உயிர்களை வருத்தி சேர்த்த பெரும் பொருள் அனைத்தும் அவன் வருந்தும்படியே அவனை அழவைத்து அவரிடம் இருந்து நீங்கிவிடும். நல்வழியில் சேர்த்தவனுடைய பொருள் அவனை விட்டு நீங்கியது போல் தோன்றினாலும் ஏதோ ஒரு வழியில் அவனை வந்தடையும். நன்றி நன்றி நன்றிங்க. வாய்ப்புக்கு நன்றி. வல்லும் காட்டும் செல்வத்தினில் என்று நாம் பார்க்கக்கூடிய குரல் பால் 2 பொருட்பால். இயல் 6 அமைச்சியல். அதிகாரம் எண் 66 வினை தூய்மை. முதலில் அதிகாரத்தினுடைய பொருள் பார்ப்போம். வினை தூய்மை என்றால் என்ன சொல்ல முடியுமான்னு பாருங்களேன். வினை தூய்மை என்றால் என்ன? வினை என்பது செயல், தூய்மை என்பது நல்லதாக இருத்தல். வினை தூய்மை செயல் நல்லதாக இருக்க வேண்டும். யாருக்கு நல்லதா இருக்கணும்? நம்முடைய செயல்பாடுகள். இல்ல அதான் ஐயா, வினை செல்வந்தனோட செயல்பாடுகள் நல்லதாக இருக்க வேண்டும். அதுதான். ஏன்னா இந்த நல்லது அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது பாருங்க. அது ரொம்ப அபாயகரமான மீனிங். ஏன்னா எனக்கு நல்லதா தெரியுற ஒண்ணு உங்களுக்கு நல்லதா தெரியாது, உங்களுக்கு நல்லதா தெரியுற ஒண்ணு எனக்கு நல்லதா தெரியாது. அப்ப ஆளால் பார்வைக்கு அது மாறுபடும் பொழுது அதை எப்படி நம்ம நல்லதுன்னு சொல்றது? அதனால அந்த நல்லது அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அந்த வார்த்தையை எடுத்துருங்க. அங்கிருந்து எடுத்துட்டு அங்க அறன்ற வார்த்தையை போட்டுங்க. அறம். அறம். இப்ப சொல்லுங்க. செயலில் அறம் வேண்டும். அதுதான். அறம் கொண்ட செயல் எல்லாம் வினை தூய்மையான செயல்கள். ரொம்ப எளிமையான விஷயம் தான். நல்லது கெட்டதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லதா தெரியுற ஒண்ணு எனக்கு கெட்டதா தெரியும், எனக்கு நல்லதா தெரியுற ஒண்ணு உங்களுக்கு கெட்டதா தெரியும். ஒரு இந்திய ராணுவ வீரர் இல்ல பாகிஸ்தான் ராணுவ வீரரை சுட்டு கொண்டுட்டாருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு இந்தியாவில் என்ன கிடைக்கும்? பதக்கம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும். அவர் பாகிஸ்தான்ல மாட்டிக்கிட்டாரு, என்ன கிடைக்கும்? என்னங்க? அடி உத துன்புறுத்தல், மரண தண்டனை வரைக்கும் கிடைக்கும். அப்போ ஒருத்தரே தான் செயல் ஒண்ணுதான். ஆனா ஒரு செயலுக்கு இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது பரிசு, பாராட்டு, மாலை, மரியாதை எல்லாம் கிடைக்கும். அந்த பக்கம் போயிட்டாருன்னா மரண தண்டனை கிடைக்கும். சரிங்களா?
இப்போ நம்ம எந்த பக்கம் இருந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வள்ளுவர் எல்லா இடத்தையும் எங்க இருந்து பார்க்கிறார் அப்படின்னா, இந்தியாவில இருந்து பார்க்கிறாரா, இல்ல பாகிஸ்தான்ல இருந்து பார்க்கிறாரா? இல்ல, அவர் பிரபஞ்சத்திடமிருந்து பார்க்கின்றார். இயற்கையிலிருந்து பார்க்க வேண்டும். நீங்க எந்த நாட்டுக்காரரா வேணாலும் இருங்க, சரிங்களா? இன்னொரு உயிரை கொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. புரியுதுங்களா? இன்னொரு உயிரை கொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையவே கிடையாது. அதனால்தான் நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் என்ன சொன்னார்னா, வன்முறைக்கு தீர்வு வன்முறை ஆகாதுன்னு. வன்முறையை தீர்க்க வேண்டும் என்றால் அகிம்சா வழியில் தான் செல்ல வேண்டும், அறவழியில் தான் செல்ல வேண்டும். அதனால்தான் அவர் அறப்போர் புரிந்தார். அப்ப அந்த வகையில இன்று நாம் எடுத்துக்கொண்ட குரல் இருக்குல்ல, வினை தூய்மை என்றால் என்னன்னா, அறத்தின் வழியில், தர்மத்தின் வழியில், நீதியின் வழியில் நாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிற நெறிமுறைகளின் வழியில் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே வினை தூய்மையான செயல்கள். அவ்வளவுதான், ரொம்ப எளிமையான விஷயம். எது தூய்மை இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினை தூய்மையாக இருக்க வேண்டும். நமக்குலாம் தெரிஞ்சது, காலையில எந்திரிச்சோம்னா பல்ல தூய்மைப்படுத்துறோம், பல் துலக்குவதன் மூலமாக. காலை கடன்கள் முடிப்பதன் மூலமாக வயிறை தூய்மை செய்கிறோம். குளிப்பதன் மூலமாக உடலை தூய்மை செய்கிறோம். சில பேர் பக்தியின் கொண்டு காலையிலேயே பிரார்த்தனை, பக்தி, பூஜை இந்த மாதிரிலாம் செய்வாங்க, மனதை தூய்மைப்படுத்துவதற்கு. அதையெல்லாம் தாண்டி வள்ளுவம் சொல்லக்கூடிய விஷயம், உன்னுடைய வினை தூய்மையாக இருக்கின்றதா? ரொம்ப முக்கியமான விஷயம், வினை தூய்மை. அப்ப நீ செய்யக்கூடிய தொழில், அந்த தொழிலுக்காக நீ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அந்த வினைகள் எல்லாம் தூய்மையானதாக இருக்கின்றதா? பணம் சம்பாரிச்சா போதும், எப்படி பணம் வந்தாலும் போதும், என்ன தொழில் வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய நோக்கமாக இருந்தால், அது தூய்மையான செயலும் அல்ல, தூய்மையான வாழ்க்கையும் அல்ல. அப்ப எப்படி வாழணும்? வினை தூய்மை கொண்டதாக இருக்கணும். அப்ப நம்ம வினை தூய்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே தூய்மையான செயல்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆசான் திரு ஷியாம் பிரகாஷ் ஐயா அவர்கள், என்னுடைய தொழில்முறை குரு, அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏன்னா நாங்க செஞ்சுட்டு இருந்த ஒரு வியாபாரத்துல அவர் சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னதுங்களா, நம்மோடு வியாபாரம் செய்ய வந்த ஒருவர், நம்முடன் இணைந்து வியாபாரம் செய்ய வந்த ஒருவர் ₹1 இழந்து, இல்ல எப்படி ₹1 இழந்து அந்த ₹1 நம்ம பாக்கெட்டுக்கு வருமானமா வரக்கூடாதுன்னு அவர் செய்யக்கூடியது ஒரு நேரடி வர்த்தக வியாபார முறை. அதனால அது எப்படின்னா, நம்ம பல பேருக்கு அறிமுகப்படுத்தி தான் நம்ம அந்த வியாபாரத்தை செய்ய முடியும். அப்படி நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த வியாபாரத்துல அவர் பணம் நட்டமடைந்து அல்லது அவருடைய பணத்தை இழந்து நமக்கு அது வருமானமாக சேர்கிறது என்றால், அது சரியான தொழில் அல்ல என்று குறிப்பிடுவார். ஏன்னா அவர் சொன்னதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தாரக மந்திரம் அதுதான். ஆனா அப்படி நான் வாழவே இல்லை. நான் எப்படி இல்லாம சுத்தி அடிச்சு கடைசியா அந்த இடத்துக்கு நின்னு இருக்கேன். ஆனா அவர் முதல்ல இருந்து அதே ஃபார்முலாலேயே போயிட்டு இருந்தாரு, இன்னமும் போயிட்டு இருக்காரு. இப்ப 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷமா ஒரு நிறுவனத்துல ஒரே ஃபார்முலால போயிட்டு இருக்காரு. அப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா, எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவருடைய இழப்பு நம்முடைய வருமானமாக இருக்கக்கூடாது. சாரி.
அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில் அறத்தின் வழியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அறத்தின் வழியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான மிகப்பெரிய சரிங்களா தத்துவம் என்ன? அந்த தொழில தத்துவம் என்னன்னா, அடுத்தவருடைய இழப்பு நம்முடைய வருவாயாக இருக்கக்கூடாது, அடுத்தவருடைய கண்ணீர் நம்முடைய லாபமாக மாறக்கூடாது அப்படிங்கறத நீங்க தெளிவா இருக்கணும். அதை உணர்த்தக்கூடியதுதான் இன்றைய குறள். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இந்த குறள் நமக்கு உணர்த்தக்கூடிய பொருள் என்ன என்று நாம் உற்று கவனித்தோம் என்றால், நாம் செல்வந்தராவதற்கு சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால், சரியான பாதையில் தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அது அறத்தின் வழியாக இருந்தால் நிச்சயமாக காலதாமதமானாலும் கூட நீங்கள் என்றாவது ஒரு நாள் செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள். சரிங்களா? அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில் அறம் சார்ந்து இருக்க வேண்டும், நம்முடைய வருமானம் அறம் சார்ந்து இருக்க வேண்டும், நம்முடைய லாபம் அறம் சார்ந்து இருக்க வேண்டும். அடுத்தவங்களை ஏமாற்றி, அடுத்தவர்களை அழ வைத்து, அடுத்தவர்களை நட்டமடைய செய்து நாம் லாபம் சம்பாதிக்கவே கூடாது. அதனால்தான் முதல்வர் என்ன, அழக்கொண்ட எல்லாம், அதாவது மற்றவர்களை அழுது 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 நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய பணம், நம்ம கிட்ட வந்து சேரக்கூடிய பொருள், சரி, அடுத்தவர்களை துன்புறுத்தி, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி, அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி நாம சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அது என்னவாகுமா? அழக்கொண்ட எல்லாம் என்றால் மற்றவர்களை அழ வைத்து, மற்றவர்களை கஷ்டப்படுத்தி, மற்றவர்களை துன்பப்படுத்தி நாம் அடையக்கூடிய எல்லாம், அது பணமாகட்டும், பொருளாகட்டும், சொத்தாகட்டும், எதுவா இருக்கட்டும், அடுத்தவங்களை அழ வச்சு நீங்க எல்லாம் வாங்கினீங்கன்னா, அழப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உங்களை விட்டு செல்லும் போது அழ வைத்து தான் செல்லும், அல்லது நீங்கள் அழ அழது சென்று கொண்டே இருக்கும். எப்படி மற்றவர்கள் அழுது 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 உங்களிடம் வந்து சேர்ந்ததோ, அது மீண்டும் உங்களை அழ வைத்து அழ வைத்து அழ வைத்து உங்களிடமிருந்து சென்று கொண்டே இருக்குமா? அது நமக்கு தேவையா? நீங்க நல்லா பாருங்க, சமுதாயத்துல சரிங்களா, அறத்தின் வழி அல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் பல பேர் எங்க இழக்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவு, சரிங்களா, சொத்து பிரச்சனை, கோர்ட்டு செலவு, அப்புறம் வந்தோம்னா காவல்துறை செலவுன்னு வேற வேற விதமா சரிங்களா, விரைய செலவு, வீண் செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி பல வகையான செலவுகள்ல கொண்டு போய் வீடாக நாம் இழந்து வருகிறோம். அது நமக்கே தெரியறதில்ல. நான் ஒருத்தருக்கு பணம் தரணும், நான் ஒரு தொழில் செஞ்சேன், அந்த தொழில நட்டம் அடைஞ்சிருச்சு, மன்னிச்சிருங்க. அப்போ அந்த தொழில நான் நட்டம் அடைஞ்ச காரணத்தினால அவருக்கு ஒரு பாதி பணம் கொடுத்துட்டு மீதி பணம் பாதி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவர் ஒத்துக்கவே இல்லை. அதுக்காக சில லட்சம் ரூபாய் கொடுத்து அடியாட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, சில அரசியல்வாதிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி என்ன மிரட்டிட்டு இருந்தார். சரிங்களா? பணத்தை நீ கொடுத்தே தான் ஆகணும், கொடுக்கலன்னா உங்களை அப்படியே நசுக்கிடுவோன்னு. நான் அந்த பிரச்சனை பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டேன். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், ஐயா நான் செஞ்ச தொழில் மிகப்பெரிய நட்டம் அடைஞ்சிருச்சு, என்னால தர முடியாது. ஆனா அவங்க எப்படியாவது என்னை கசக்கி நசுக்கி பிடிஞ்சு வாங்கிடணும்னு ஆசைப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க போட்டு கசக்கல நசுக்கல, என்னால முடிஞ்ச ஒரு தொகையை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதையே வாங்கிட்டாரு. சரிங்களா? அப்படி எல்லாம் வாங்கின அந்த மனிதர் திரும்ப அவர் போய் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, அவருடைய மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை காரணமாக இப்ப அவர் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி அவங்க மனைவியை காப்பாத்தி இருக்கிறார்.
அதுக்கான செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய். சாதாரணமான ஒரு பிரச்சனையாக வந்தது மனைவிக்கு, அது நுரையீரல்ல போய் பெரும் பிரச்சனையா மாறி 12 லட்சம் ரூபாய் மிகப்பெரிய இழப்பு. அதனால அவரு கெட்டவரு, நான் நல்லவன் நான் சொல்லிக்கிறதுக்காக வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் பணம், பொருள், சொத்து எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களை நசுக்கி பிழிந்து, அடுத்தவர்களை கசக்கி பிழிந்து, அடுத்தவர்களை அழ வைத்து நீங்கள் பெற்றீர்கள் என்றால், கண்டிப்பாக அது உங்களிடமிருந்து உங்களை அழ வைத்து சென்றுவிடும். அதை எப்பயுமே நீங்க மறந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் என்ன துன்புறுத்தி செய்யல. கொஞ்சம் பணத்தை வாங்கி கடைசியா வந்துன்னா மனைவியினுடைய நுரையீரல் ப்ராப்ளத்துல என்னவாயிடுச்சு? 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டார். யோசிச்சு பாருங்க. இதே போலதான் சமுதாயத்துல பல இடங்களிலிருந்து பல பேரை நசுக்கி பிழியப்பட்ட பணம் எல்லாம் அவருக்கு வேறொரு வகையில மருத்துவ செலவாக, வீண் செலவாக, விரைய செலவாக சரிங்களா சென்று கொண்டே இருக்கும். எப்படி செலவாகுது அந்த பணம்லாம்? யோசிச்சு பாருங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடுத்தவருடைய இழப்பு நம்முடைய வருமானமாக மாறக்கூடாது. அடுத்தவருடைய அழுகை நம்முடைய லாபமாக மாறக்கூடாதுல்ல நம்ம தெளிவா இருக்கணும். அப்போ அழக்கொண்ட எல்லாம் மற்றவருடைய அழுகையிலிருந்து பிறக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நம்மளையும் அழ வைத்து சென்றுவிடும். அப்ப எக்காரணத்தை கொண்டு நமக்கு வரக்கூடிய பணம், பொருள், செல்வம் எதுவுமே என்ன வழியில வரக்கூடாது? மற்றவர்களுடைய அழுகையிலிருந்து வரக்கூடாது. அதனாலதான் இன்னும் பெரியவங்க சொல்றது, தேவையில்லாம நம்ம மத்தவங்களுடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு. சாபம்ன்றது எப்போ வரும்? அவங்களுடைய மனம் பொறுக்காம அழும் பொழுது, சில பேர்லாம் பார்த்திருப்பீங்க. மண்ணெல்லாம் வாரி இறைச்செல்லாம் சாபம் போடுவாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் பல பேருக்கு என்னது? இதெல்லாம் போய் பாதிச்சிட போதா அப்படின்னு நம்ம நினைப்போம். பாதிக்கும்ன்றாரு. அப்ப அழக்கொண்ட எல்லாம் அழப்போகும். நாம் எக்காரணத்தை கொண்டு நம்ம சம்பாதிக்கிற பணம் அடுத்தவர்களை கசக்கி பிழிந்து, நசுக்கி பிழிந்து, அடுத்தவருடைய அழுகையிலிருந்து, அடுத்தவருடைய மன வலியிலிருந்து, அடுத்தவருடைய துன்பத்திலிருந்து நாம் என்ன பண்ணக்கூடாது? சம்பாதிக்க கூடாது. அப்படி சம்பாதிச்சா அது நம்ம கிட்ட இருந்து என்னவாகும்? அதே வழியில மீண்டும் நமக்கு துன்பத்தை கொடுத்து, அழுகையை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து தான் போகுது. அப்படி அழ போயிடுமா? அப்படி வந்த பணம். இழப்பினும் அடுத்து சொல்ல பாருங்க. இழப்பினும் யார் இழக்கிறது? நாம ஒரு வழியில ஒருவேளை நல்ல வழியில சம்பாரிச்சு நாம கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து வச்சு உழைச்சு நம்ம சம்பாரிச்சு நல்ல வழியை சேர்த்து வச்ச பணம். ஏன்னா பல பேருக்கு இப்படி ஒரு மனசுல ஒரு ஆதங்கம் இருக்கும். என்ன தெரியுங்களா? நான் நல்ல வழியில உழைச்சுதானே சம்பாரிச்சேன், அது ஏன் இப்படி திருடப்பட்டது? இப்படி ஏன் காணாம போச்சு? இப்படி ஏன் தொலைஞ்சு போச்சு? புரியுதுங்களா? இப்படி ஏன் நான் கொண்டு போய் ஏமாந்து போயிட்டேன், இல்ல இப்படி ஏன் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கும். எனக்கும் அந்த கேள்வியெல்லாம் இருந்தது. ஆனா அந்த இடத்துல தான் நீங்க கவனிக்கணும். என்னன்னா, நீங்கள் அறவழியில், தர்மத்தின் வழியில், நீதியின் வழியில் வாழக்கூடிய வழிமுறைகளுடைய நெறிகளின் வழியில் எல்லாம் நீங்கள் முறையான வழியில் தான் நீங்கள் சம்பாதித்தீர்கள். அந்த சம்பாதித்த பணம் உங்களிடம் திருடப்பட்டாலோ, களவாடப்பட்டாலோ, தொலைந்து போனாலோ, அல்லது உங்களை ஏமாற்றப்பட்டாலோ, அப்படிலாம் அது போயிருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அது என்றாக இருந்தாலும் செல்ல பல மடங்காக அது உங்களுக்கு திரும்பி வந்தே தீரும்ன்றதான் இயற்கையினுடைய விதி. நீங்கள் எவ்வளவு பணத்தை நீங்கள் நேர்மையாக சம்பாதித்த பணம் எவ்வளவு பணமாக இருந்தாலும் அதை இழந்தீர்கள் என்றால் அந்த இழப்பு உங்களுக்கு பின்னாளில் வந்து நிற்கும். பெரும் பணமாக, பெரும் தொகையாக, பெரும் பயனாக வந்து நின்னே தீரும். இதுதான் இயற்கையினுடைய அமைப்பு. அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், இழப்பினும். நீங்கள் நல்ல வழியில சம்பாரிச்சு இழந்தா கூட பிற்பயக்கும் நற்பால் அவை. அது என்னைக்காவது ஒரு காலத்துல உங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய பயனாக வந்து நின்னே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் தர்மம் தலை காக்கும் என்று சொன்னார்கள். என்றோ நீங்கள் செய்த ஒரு நாளில் செய்த ஒரு தர்மம் பின்னாளில் என்றோ உங்களுடைய தலையை காப்பாற்றும்.
அதே போலத்தான் நீங்கள் அறவழியில் சம்பாதித்த இல்ல பணம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க இழந்துட்டீங்கன்னா, அல்லது திருடு போயிடுச்சுன்னா, அல்லது களவாடப்பட்டதுன்னா, அல்லது தொலைந்து போனா, எப்படி உங்ககிட்ட இருந்து அது காணாம போனாலும் அது மீண்டும் ஒரு நாள் உங்களை வந்தடையும். எப்படி? பெரும் பலனாக, பெரும் பயனாக வந்தே தீரும். அப்ப அந்த நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்குதோ, நல்ல வழியில பணத்தை சம்பாரிச்சு வாழ்ந்தா மட்டும்தான் அதை பெரிய அளவுல நம்ம பெருக்க முடியும். நம்ம கிட்ட எப்பயுமே நிம்மதி குடிகொண்டிருக்கும், சந்தோஷம் குடிகொண்டிருக்கும், இல்ல திருப்தி குடிகொண்டிருக்கும்ன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆகவே எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில ஒரு நேர்மை இருக்க வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில ஒரு தூய்மை இருக்க வேண்டும். அது நம்ம கிட்ட இருக்கா? அதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே செல்வந்தராவதற்கு நாம் செய்யக்கூடிய தொழிலே வினை தூய்மை மிக 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 முக்கியம். ஏனென்றால் நாம் இங்க சொல்லித் தரக்கூடிய விஷயமே நீங்க எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கிறது அல்ல. இப்படித்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும், அதை கொண்டு நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லித் தரக்கூடிய இடம். அதாவது அறத்தின் வழி தொழில் செய்ய வேண்டும், அறத்தின் வழி பணம் ஈட்ட வேண்டும், அறத்தின் வழி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நாம் பணக்காரராக அல்ல, நாம் விரும்பக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராக மாற முடியும். அப்ப இந்த குறள் எவ்வளவு அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றது பாருங்கள். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம். போம் என்றால் போய்விடும் அர்த்தம். அப்போ மற்றவர்களை அழுது 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 அவங்களை துன்பப்படுத்தி, காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி நம்ம கிட்ட நம்ம அடையக்கூடிய லாபம், பொருள், செல்வம், பணம் எல்லாம் என்ன ஆகும்? எல்லாம் எல்லாம் அழப்போம். யார் அழப்போம்? நாம அழ அழ அது நம்ம கிட்ட இருந்து போயிடுமா? அழ அழ போகும் என்பதுதான் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம். அதுக்கு அடுத்தபடியா இழப்பினும், யார் இழந்தால்? நீங்கள் ஒருவேளை அறத்தின் வழிதான் சம்பாதித்தேன், இல்ல இல்ல நான் மத்தவங்களை அழ வச்சு சம்பாதிக்கல, மத்தவங்களை கஷ்டப்படுத்தி சம்பாதிக்கல, மத்தவங்களை வேதனைப்படுத்தி சம்பாதிக்கல, வேற எப்படி சம்பாதிச்சீங்க? நான் நல்ல வழியில தான் சம்பாதிச்சேன், அற வழியில தான் சம்பாதிச்சேன், தர்மத்தின் வழியா தான் சம்பாதிச்சேன். சரி, அப்படிலாம் சம்பாரிச்சு ஒருவேளை நீங்க அதை இழந்துட்டா கூட, நான் அப்படிலாம் தானே சம்பாரிச்சேன், அப்படி ஏன் இழப்பு வருது அப்படின்னு கேட்கலாம். ஆனாலும் அப்படி இழப்பு வந்தாலும் கூட நீங்க அதை பத்தி என்னன்னா பெரிதாக கவலையோ துன்பமோ அடைய வேண்டாம். ஏனென்றால் அது பிற்பயக்கும் நற்பாலவை. அது பின்னாடி உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். எப்பயுமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நல்ல வழியில் சம்பாதித்து, அதாவது அறத்தின் வழியாக நீங்கள் சம்பாதித்து நீங்கள் அதை இழந்தீர்கள் என்றால் உங்க கணக்குல பிரபஞ்சம் எடுத்து மிகப்பெரிய லெவல்ல டெபாசிட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அந்த டெபாசிட் உங்களுக்கு எப்ப கிடைக்கணுமோ அப்போ பல மடங்கு லாபத்துடன் கிடைக்க செய்ய வேண்டியது பிரபஞ்சத்தினுடைய வேலை. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயா இவர் ரொம்ப ஏழையா இருந்தாரு, திடீர்னு பணக்காரர் ஆயிட்டாருன்னு. அப்படி திடீர்னுலாம் ஆகல. அவர் ஏழையாக இருக்கும் பொழுது உழைத்த உழைப்பு இருக்கு பாருங்க, அந்த உழைப்பினுடைய பலனெல்லாம் பிரபஞ்சம் எடுத்து 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 வச்சிருக்கோம். அதனுடைய பலனாகத்தான் அவர் ஒரு நாள் அது திருப்பி மிகப்பெரிய அளவிலே வட்டி முதலமாக மிகப்பெரிய லாபமாக அது சேர்த்து கொடுக்கும்போது அவர் வாழ்க்கையினுடைய உயர்ந்த இடத்திற்கு செல்வார், மிகப்பெரிய இடத்துக்கு செல்வார். அந்த உண்மை முதல்ல நமக்கு தெரியணும், புரியணும். அந்த உண்மை நமக்கு தெரிந்தால், புரிந்தால் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கின்ற கல்வி முறையிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா பாடங்களும் வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதை நோக்கியே இருக்காது. எல்லா கல்வி முறையும் எதை சொல்லிக் கொடுக்கிறது? எது உயர்ந்த கல்வி என்று பார்த்தால், எது ஒரு மனிதனுக்கு உயர்ந்த பழக்கத்தையும் உயர்ந்த பண்பையும் உயர்ந்த குணநலங்களை சொல்லித் தருதோ அது உயர்ந்த படிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. என்று எது அதிகமாக சம்பாதிக்க வைக்கின்றதோ அது உயர்ந்த படிப்பாக மாறிவிட்டது. இது நம்முடைய இன்றைய வாழ்க்கை முறையினுடைய அவலமான ஒரு நிலை. நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? எதை உயர்ந்த படிப்பு என்று நாம் இந்த சமுதாயத்திற்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம்? எது அதிக வருமானம் ஈட்டப்படுகிற படிப்போ அந்த படிப்பு உயர்ந்த படிப்பாக பார்க்கப்படுகிறது.
அப்போ எந்த படிப்பு ஒரு மனிதனுக்கு உயர்ந்த ஒழுக்கத்தையும் உயர்ந்த பண்புகளையும் உயர்ந்த குணங்களையும் சொல்லித் தருகிறதோ அதெல்லவா உயர்ந்த படிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லையே. அப்ப நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? படிப்பு என்றால் அது பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் என்கிற வாழ்க்கை முறைக்கு நாம் தள்ளப்பட்டு வருகிறோம். படிப்பு என்பதே பணம் சம்பாதிப்பதற்காக. அப்போ அந்த சிறுவன் அவன் சிறு வயதிலிருந்து அவன் பணத்திற்காகத்தான் அவன் படிக்கிறான் என்றால், அவன் படித்து 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 என்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை அடைகிறானோ, அப்பொழுது அவன் நாம் ஏன் இவ்வளவு கடினப்பட்டு சம்பாதிக்க வேண்டும்? எளிமையாக சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்காதான்னு தேடும் பொழுது, யாராவது எளிமையான வழி கொடுத்தா அந்த வழியில சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறான் அவன். இதுக்கு போய் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப அவனுக்கு தெரியறதில்ல. முறையாக நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று. நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், உணவு முறையாக உணவு குழாய் வழியாக உள்ளே சென்றால்தான் அது நம்முடைய இரைப்பையை அடைந்து செரிமானம் அடைந்து நம்ம உடம்புக்கு சக்தியாக மாறும். உணவு குழாயில் செல்ல வேண்டிய உணவு அது கொஞ்சம் வழி மாறி மூச்சு குழாய்க்குள் சென்று விட்டால் அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சது. அப்போ உணவு குழாயின் வழியாகத்தான் உணவு செல்ல வேண்டும் என்பது முறை. அதே போலத்தான் நம் வாழ்க்கையில நாம எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு முறையை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். நம்மள ஐயன் வள்ளுவனும் வகுத்து வைத்திருக்கிறார். ஆனா நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம். எப்படி வேணாலும் பண்ணுவோம். இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த பொருளாவது நம்பி சாப்பிட முடியுதா? எல்லாத்திலையும் கலப்படம். எல்லாவற்றிலும் கலப்படம் வந்து விட்டது. சில கடைகள்ல பாக்குறேன் நானு, எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா கூட அந்த பொருளை எப்படியாவது தள்ளிடணும்னு தான் பாக்குறாங்க. எப்படியாவது வித்துடணும். இந்த குழந்தைங்க போய் பணம் கொடுத்து பிஸ்கட் வாங்குற இடத்துல அவங்க எடுத்து எக்ஸ்பிரி டேட்லாம் செக் பண்ணி குழந்தை வாங்குதேன்னு கொடுக்கறது இல்ல. அதை எடுத்து பார்த்து எது எக்ஸ்பிரி ஆகுதோ அதை குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறது. வித்துடணும். எப்படியாவது பணம் பண்ணிடணும். இந்த பழம் விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க எல்லாம் பணம் போட்டு தான் வாங்கிட்டு வராங்க. அதுல கெட்டுப்போன பழங்களும் வருகிறது. அதுக்கான நட்டத்தை யார் ஏத்துக்கிறதுன்றதுனால அவங்க விக்கிறவங்க கிட்ட அந்த நட்டத்தை தள்ளுறாங்க. ஏன்னா சில பழக்கடைகள்ல நம்ம சென்றோம்னா, நாம அந்த பழக்கடைகள்ல பழங்களை நம்ம பார்த்து எடுத்து போட்டோம்னா நல்லா இருக்குது. சில நேரங்கள்ல சில பழக்கடைகளுக்கு நான் போகும்பொழுது அவங்ககிட்டயே நீங்களே போட்டுருங்க அப்படின்னா, கண்டிப்பா 10 பழத்துல 2 பழம் அழுகினதாகவோ, கெட்டுப் போனதாகவோ இருக்கின்றது. ஏன்னா அவங்க தனியா அதுக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் நீங்களே போடுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் எடுத்து போறதுக்கு. அதையும் பார்த்து நான் கேட்டேன் நானு. நாங்க என்னங்க பண்றது? நாங்க மொத்தமா வாங்கும்போது அதுல இவ்வளவு பழம் கெட்டு போயிருந்தா நாங்க அதை எப்படி காசாக்குறது? அதனால இப்படிதான் நாங்க காசாக்க முடியும்ட்டாங்க. அப்போ பணத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் தொழில் செய்யலாம் என்ற ஒரு நிலையில இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இல்லை இப்படித்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற முறையை வகுத்து சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையில ஒரு சந்தோஷமா நிம்மதியா திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் தெரியும். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் பல நல்லவர்கள், பல உத்தமர்கள், பல உன்னதமானவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சேற்றிலே முளைத்த செந்தாமரை என்று சொல்வார்கள் அல்லவா? ஆகவே அது இருக்கக்கூடிய இடம் சேராக இருந்தாலும் முளைத்த இடம் எப்படி? அது என்ன மாதிரி முளைச்சிருக்குது? அது என்ன மாதிரி மலர்ந்திருக்குது? அந்த தாமரை எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அதை போலத்தான் நாம் மாற வேண்டும். நம்மளை சுற்றி இருப்பவர்கள் வியாபாரத்திலே லாபத்துக்காக என்ன வேணாலும் செய்து கொள்ளட்டும். ஆனால் நாம் முறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். நான் லாபத்திற்காக, வருமானத்திற்காக எக்காரணத்தைக் கொண்டும் என் தொழிலில் நான் தவறு செய்ய மாட்டேன். மற்றவர்களை ஏமாற்ற மாட்டேன். மற்றவர்களை நம்பிக்கை நான் சம்பாதிப்பேன். அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளர ஒரு வைராகியத்தை வைக்கணும். சில அமெரிக்காவுடைய தாக்குதல்ல அணுகுண்டு வீசப்பட்டு ஜப்பான் என்கிற ஒரு நாட்டுல ஹிரோஷிமா, நாகசாகி என்கிற 2 நகரங்கள் தரைமட்டமானது. ஆனா அன்னைக்கு நாட்டு மக்கள் மனசுல முடிவு பண்ணாங்க.
ஜப்பான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும். யாருக்கு காட்டணும்? அமெரிக்கா காட்டணும் இல்ல, ஜப்பான் யாருன்னு உலகத்துக்கே காட்டணும். இப்ப அதனுடைய விளைவு என்னதுங்களா? ஜப்பான் பொருட்கள் அப்படின்னாலே அது தரமான உயர்ந்த பொருளா இருக்குன்ற நம்பிக்கையை உலக மக்கள் மனசுல பதிச்சுட்டாங்க. ஜப்பான் ப்ராடக்டா, ஓகே, அது சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், அருமையா இருக்கும், அது தரமானதாக இருக்கும். அதே நீங்க எடுத்துக்கங்க. நாம இன்னைக்கு பயப்படுற பொருள் என்னதுங்களா? சீனாவுடைய பொருட்கள். சீன பொருட்கள் விலை மலிவானது. எவ்வளவு மலிவா தர முடியுமோ அவ்வளவு மலிவா வாங்கிக்கலாம் சீன பொருட்களை. ஆனா ஜப்பான் பொருட்கள்லாம் காஸ்ட்லியா தான் இருக்கும், தரமானதாகத்தான் இருக்கும், உயர்வானதாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு நாடு 2 நகரங்களை இழந்த பிறகு கூட நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, உலக மக்கள் மனதிலே ஒரு தரத்தை பதிக்கிறார்கள், ஒரு நம்பிக்கை வளர்க்கிறார்கள். ஜப்பான் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அது தரமானதுன்னு ஒரு முத்திரைய, ஒரு நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ள விதைச்சிட்டாங்க. சீனா பொருளா? அது அவ்வளவுதான் ஐயா, அவ்வளவுதான். அது இவ்வளவுதான் வரும், இவ்வளவுதான் விலை கம்மியா இருக்கும். எவ்வளவு விலை கம்மியா முடியுமோ அவ்வளவு கம்மியா இருக்கும். தரத்தெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஆனா நிறைய லாபம் பார்க்கலாம் சீன பொருட்கள். ஏன்னா குறைஞ்ச விலைக்கு தயார் பண்ணி நிறைய லாபத்துக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய தயாரிப்பாக அது மாறிடுச்சு. அதே போல நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய பொருள் அது எப்படி மக்கள் மனதிலே சென்று பதிகிறது? தரமான பொருள் என்றா அல்லது சரிங்களா தரமற்ற பொருள் என்றா? நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உங்களுடைய சேவை அல்லது உங்களுடைய பொருள், உங்களுடைய உற்பத்தி எதுவாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட அது போய் சேரும் பொழுது அவர்கள் இது தரமானது என்று வாங்குகிறார்களா அல்லது விலை மலிவானது என்று வாங்குகிறார்களா என்று நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தரமான பொருட்களை கொடுக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தரமான சேவையை கொடுக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய தொழில் வழியாக நம்ம தரமானது 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 என்று செல்கிறீர்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தரமான வழியிலே சம்பாதித்த பணம் உங்களிடமிருந்து இழப்பாக சென்றாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அது பிற்காலத்தில் உங்களுக்கு நல்லதை தான் செய்யும், நல்ல வழியில் தான் வரும், அது நன்மையை செய்யக்கூடிய வகையிலே அது வந்து நிற்கும் என்பதுதான் வள்ளுவனுடைய வாக்கு. ஆகவே நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற சமூக கூட்டத்திற்கு நடுவில் நாம் இருந்து கொண்டு அறத்தின் வழியாகத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே செல்வந்தன் ஆவதற்கு மிக 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 முக்கியமான தகுதிகளில் ஒண்ணு இது. எக்காரணத்தை கொண்டும் எக்காலத்திலும் எவ்வளவு துன்பம் நேர்ந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அடுத்தவர்களை அழ வைத்து நான் ₹1 கூட சம்பாதிக்க மாட்டேன் என்கிற வைராக்கியமான முடிவை நீங்கள் எடுத்தாக வேண்டும். அடுத்தவருடைய இழப்பிலிருந்து நான் வருமானத்தை பெற மாட்டேன் என்று நீங்கள் வைராகியத்தை வளர்த்துக் கொள்ளாக வேண்டும். அப்ப எப்படிதான் நான் சம்பாதிக்கிறது? அடுத்தவனுடைய பசியை போக்கி ₹1 சம்பாதியுங்கள், தவறு இல்லை. அடுத்தவனுடைய கவலையை போக்கி ₹1 சம்பாதியுங்கள், கவலை இல்லை, தவறு இல்லை. அடுத்தவனுடைய கஷ்டத்தை போக்கி சம்பாதியுங்கள், தவறு இல்லை. அடுத்தவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து சம்பாதியுங்கள், தவறில்லை. அடுத்தவனுடைய வழியை போக்கி சம்பாதியுங்கள், தவறில்லை. சரிங்களா? மொத்தத்துல அடுத்தவங்களுக்கு இருக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து சம்பாதியுங்கள், தவறில்லை. ஆனா அடுத்தவனுடைய அழுகையிலிருந்து, அடுத்தவனுடைய கஷ்டத்திலிருந்து சம்பாதிக்காதீங்க. அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். நான் இந்த கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு, சரிங்களா? மாப்பிள்ளை செத்தா என்ன, பொண்ணு செத்தா என்ன, மாலை காசு வந்தா போதும்னுவாங்க. நம்ம தொழில் அப்படி இருக்கக்கூடாது. மாப்பிள்ளை செத்தா என்ன, பொண்ணு செத்தா என்ன, மாலை காசு வந்தா போதும்னுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாலை செஞ்சு போட்டாங்க இல்லையா, அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து 2 பேருக்கு ஏதோ ஒண்ணு குழப்பமாயிட்டு ஏதோ நடந்துருச்சு அசம்பாவிதங்கள். ஆனா என்ன ஆகும், 2 வீட்லயும் உட்காந்து அழுதுட்டு கிடப்பாங்க. ஆனா அந்த மாலை கட்டி கொடுத்தாரு பாருங்க, அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னமா அழுதுட்டு போங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, 2 மாலை கொடுத்தா அதுக்கான காசு கொடுங்க, நான் கிளம்புறேன்னு. அப்ப சில பேர் தொழில் எப்படி பண்ணாங்க, அப்படிதான் பண்றாங்க. அது தவறு.
இடம்பொருள் ஏவல் அறிந்து நாம் வகுத்து வைத்திருக்கிற நம்மளுடைய தொழிலுக்கான ஒரு தர்மத்தின்படி நாம் வாழ வேண்டும். அதே போல இன்னொன்னையும் சொல்றேன், நீங்க நல்லா மனசுல போட்டு வச்சுக்கங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்திலே தர்மம் செய்யாதீர்கள், தர்மம் செய்யக்கூடிய இடத்திலே தொழில் செய்யாதீர்கள். புரியுதுங்களா? ரெண்டு தனித்தனியா செய்யணும். பல பேர் நம்ம என்ன பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டு வாழ்க்கையில தொழில் பண்ற இடத்துல தர்மத்தை பண்றோம், தர்மம் பண்ற இடத்துல தொழில் பண்றோம். இது மிகப்பெரிய தவறு. அப்படி தொழில் செய்யவே கூடாது. அது நம்ம தொழில்ல யார் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து. அது அவங்களும் வளர மாட்டாங்க, நம்மளும் வளர மாட்டோம். அதனால எப்பயுமே அப்படி நம்ம தொழில் செய்யக்கூடாது. ஆகவே மீண்டும் இன்றைய தினத்திற்கான குரல் பால் 2 பொருட்பால் இயல் 6 அமைச்சியல் அதிகாரம் எண் 66 வினை தூய்மை. குரல் எண் 659. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம். ஆகவே மற்றவர்களை அழ வைத்து நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம், பொருள், சொத்து எல்லாமே என்னவாகும்? நம்மளை அழை வைத்து சென்று விடும். இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. ஒருவேளை நான் நல்ல வழியில சம்பாரிச்சிட்டேன் பணத்தை அப்படின்னா, அப்படி நல்ல வழியில சம்பாரிச்ச பணத்தை இழக்க நேரிடுகிறது அப்படின்னா, இழந்துட்டா நான் அதுக்காக கவலைப்பட்டுட்டே இருக்கிறதா வருஷம் ஃபுல்லா, அதுக்காக நான் கண்ணீர் விட்டுட்டே இருக்கிறதுனா இல்ல, வேண்டாம். ஒருவேளை அது நீங்க இழந்துட்டாலும் ஒன்றும் கவலைப்படாத. அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உனக்கு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, உனக்கு நல்லது செய்யறதுக்கு பிற்பயக்கும். எப்போ? முற்பயக்கம் இல்ல, அன்னைக்கு பயக்கம் இல்ல, பிற்பயக்கும். பின்னாடி உனக்கு அது என்னது? நற்பாலவை, நல்லதா தான் நிற்கும். அது உங்களை காப்பாத்தும், உங்களுக்கு நன்மை செய்யும். ஆகவே நீங்க நல்ல வழியில் சம்பாதிச்ச ஒன்று இன்று நீங்கள் இழந்தால் கூட அதற்காக நீங்கள் கவலைப்பட்டு வருந்தி கஷ்டப்பட்டு உட்கார்ந்துடாதீங்க. அது நாளைக்கு உங்களுக்கு பெரிய நன்மையாக, மிகப்பெரிய பலனாக, மிகப்பெரிய லாபமாக, மிகப்பெரிய நன்மையாக சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய குரல் வழங்குவதற்கான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? மகேஸ்வரி சொல்றேங்க. பிரகதீஸ்வரன் சொல்றீங்க, நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை ஒசூரில் இருந்து செல்வன் பிரகதீஸ்வரனும், திருப்பூரிலிருந்து மகேஸ்வரி அம்மா அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்துல நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டி நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா ஆண்டி? நீ சொல்லத்தங்க, நான் பின்னால சொல்றேன். ஓகே ஆண்டி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த, உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த, சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள, ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து, நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன், நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று, ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று, அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு, அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக, வல்லமை கொண்ட மனிதர்களாக, ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து, ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து, நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி,
நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய ஒசூரை சேர்ந்த செல்வன் பிரகதீஸ்வரனுக்கும் திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரியம் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரன். அனைவருக்கும் இணைய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை 2 பொருட்பால் 6 அமைச்சியல் 66 வினை தூய்மை. குறள் எண் 659. அழக்கொண்டு எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. குற்றத்திற்கும் விளக்கம். பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும். நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறருக்கு பயன் தரும். நம்ம இந்த எந்த நாட்டுக்காரரா இருந்தாலும் சரி, சீனாவோ ஜப்பானோ ரஷ்யாவோ இந்தியாவோ எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒருத்தவனோட உயிரை கொல்ல நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த இதுவும் நம்மளுக்கு இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு கொல்ல நம்மளுக்கு ரைட்ஸே இல்லை. மற்றவங்களை அழ வைத்து துன்பப்பட வைத்து நம்ம பணமோ பொருளோ என்னமோ எந்த வழியில சம்பாதிச்சாலும் அது நம்மள அதை விட அவங்க அழுததை விட ரொம்ப அழ வைத்து சென்றுவிடும். நம்மளை விட ரொம்ப அழ வைக்கும். அது அவங்க அழுகிறத விட நம்மள ரொம்ப அழ வச்சுட்டு திருப்பி நம்மளுக்கு ரொம்ப நம்ம எடுத்ததை விட அதிகமா சென்றுடும். நம்ம பணத்தை சம்பாதிக்க சில நல்வழிகள் இருக்கு. அந்த வழியிலதான் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும். அந்த வழியில நம்ம பணத்தை சம்பாதிச்சாலும் நம்மளால செல்வன் ஆக முடியும் என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஐயா. நன்றி 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 தம்பி. ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக மலேசியாவை சேர்ந்த சாந்தலட்சுமி அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. குறள் 659. பால் 2 பொருட்பால். இயல் 6 அமைச்சியல். அதிகாரம் 66 வினை தூய்மை. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை என்ற குறளை இன்று நமக்கு மிக அற்புதமாக நமக்கு விளக்கம் அளித்தார்கள் நமது ஆசானார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. அழக்கொண்ட எல்லாம் என்று அதுக்கு பார்க்கும்போதே அழக்கொண்ட எல்லாமா அப்படி நினைக்க தோன்றுகிறது. அடுத்து அவரை நாம் தீய வழிகள், அதாவது அவரை அழ வைத்து நாம் பொருள் சம்பாதிப்பதோ அல்லது அதை அவரை அழ வைத்து அவரை நாம் எல்லாம் அழ வைத்து நாம் அதை செய்யும் செயல்கள் எல்லாம் அழப்போம். நாம் அழ போய்விடும். நம்மை அழ வைத்து அவை அனைத்தும் போய்விடும் என்றும், அப்படி இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை என்ற நாம் நல்ல வழிகளில் சம்பாதித்த அறவழியோடும் மிகுந்த, அதாவது நற்சிந்தனை, நல்வழி, லாபம், செல்வம், பொருள் எல்லாம் அறவழிகளோடு நாம் அதை சம்பாதித்து அது அதை நாம் இழந்தால் கூட பிறகு நமக்கு மிக்க பெரிய பலனாக நமக்கு கிடைக்கும் என்ற நமக்கு கொடுத்தார்கள். நிறைய உதாரணங்கள் கூறினார்கள் என்று. நன்றிங்க சார். அதை விட இன்னொரு, அதாவது இன்னும் கொஞ்சம் பார்த்து படிக்கலாம் இருக்கிறேன். தீய வினைகளை செய்து பிறர் பொருளை அபகரித்தால் பிறர் அழுது துன்பப்படுவர். அப்படி பிறர் அழுகையில் பெற்ற பொருளை பின்னொரு நாள் நாமும் இழப்போம். அப்பொழுது நாம் அழுவோம். ஏனெனில்
பொய்யான இன்பத்தில் திளைத்தோம். இப்பொழுது இன்பத்தை இழக்கையில் நமக்கு துன்பமே. ஆனால் நல்ல வழிகளில் ஏற்றிய பொருளை இழந்தாலும் நமக்கு பிற்காலத்தில் அது நன்மையை பயக்கும். ஏனெனில் தீமை செய்தால் தீமையை பயக்கும், தீமை செய்யாதிருந்தால் தீமை துன்பம் பயக்காது. அதுவே ஒரு விதத்தில் நமது நன்மை. துன்பமில்லாத நிலையில் நமக்கு அந்த சக்தியை எடுத்து நாம் துன்பம் இயல்பென நினைத்தால் துன்பம் இல்லை. அதனால் இன்பமே செய்து நாம் அனைவரும் நல்ல நேர்வழி சிந்தனையோடு நேர்மறை சிந்தனை வழி அந்த பொருள்களை நாம் சம்பாதித்து பெரிய செல்வந்தாராக மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் நம் செல்வந்தர்கள் மிக மிக அதாவது அவர்கள் மிகவும் கவனத்தோடு இந்த நல் செயல்களை செய்து வருமாறு இன்னும் நிறைய சொன்னார்கள். அதுபோல் ஒரு உதாரணமாக நாம் உணவு உண்ணும் போது அது உணவு குழாய் வழியாக செல்லாமல் கொஞ்சம் மாறி மூச்சு குழாய் வழியாக சென்று விட்டால் அது நமக்கு பெரிய ஆபத்து என்று கூறினார்கள். அதே போல நாம் செல்வந்தர்கள் பெரும் லாபம் இட்டு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்து நமது ஆசான் அவர்கள் நம்மளை அவர் பாராட்டும் பொழுது மிகவும் அறவழியோடு இருக்கும்போது அவர் இன்னும் பெரிய உயரமான இடத்தில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு எல்லா நல்ல பலன்களும் கிட்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக தஞ்சாவூரை சேர்ந்த யோகானந்தம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய உற்சாக காலை வணக்கம். ஐயா சொன்னது போலதான், அதாவது எப்படின்னா, நம்ம பிறரை துன்பப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து அந்த பொருளை அபகரிக்கணும்னு நம்ம நினைச்சோம்னாலும், இல்ல பிறருடைய மனதை வருத்தி அந்த வருமானத்தை நம்ம பெறணும்னு நினைச்சாகணும், அது என்ன ஆகணும்னு கடைசியில அந்த தீய வழியில வந்தது தீய வழியிலேயே போயிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொன்னது மாதிரி மருத்துவத்தால் வழி. எங்களுடைய உறவினர் ஒருத்தர், ஆனா அவரு பாவம் பண்ணாரா என்னன்னு தெரியல, அவங்க தந்தையார் பண்ண பாவத்தை அவர் அனுப்பிச்சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகிற வருமானம் அத்தனையுமே என்ன பண்ணாங்கன்னாக்க அந்த மருத்துவ செலவுக்காகவே அது பண்ணாங்க. இப்ப நம்ம ஒரு பாவம் ஒரு கர்மா நம்ம செய்யறோம் பண்றோம்னா அது நம்மளோட முடியாது, நம்மளுடைய வாரிசுகளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கும். அதுதான் ஐயன் வள்ளுவன் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதுக்கு அருமையான விளக்கத்தை ஐயா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம முடிந்தவரை நம்ம இந்த நேர்மையான பாதையிலே நம்ம செல்வோம். நேர்மையான வழியில் செல்லும் போது நாம் இழக்கும் பணம் திரும்ப அதுக்கு கிடைக்கும் என்பது அது ஐயா வாய் மொத்தமாக அது நடக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னை சேர்ந்த ரிச் வி அருணகிரி அவர்கள். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்றைய குறள் 659. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. அதிகாரம் 66, வினை தூய்மை. இயல் 6, அமைச்சியல். பால் 2, பொருட்பால். மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்ற விஞ்ஞானி அவர்கள் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இந்தியா திரும்பினார். அவரை அப்போதைய பிரித்தானிய அரசாங்கம் கொல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நியமித்தது. வெள்ளைக்கார பேராசிரியர்களுக்கு சம்பளம் அதிகமாகவும் இந்திய பேராசிரியர்களுக்கு சம்பளம் குறைவாகவும் கொடுத்தது. அதை அவர் வாங்க மறுத்துவிட்டார். அதை வாங்கிக் கொள்ளும்படி பிரித்தானிய அரசாங்கம் அவரை பயமுறுத்தியது. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். 3 ஆண்டுகள் தொடர்ந்து சம்பளம் இல்லாமல் பணியாற்றி வந்ததால் வறுமை, பணக்காரர்கள் வாழும் இடத்தில் இருந்த தன்னுடைய வீட்டை விற்று அவர் தினமும் கங்கை நதியை கடந்து செல்வ இருப்பதால் ஒரு போட்டு சொந்தமாக வாங்கி கொண்டு
சாதாரண இடத்திற்கு குடிபெயர்ந்தார். தினமும் காலையில் தன்னுடைய மனைவியோடு அந்த போட்டில் அவரே ஓட்டி செல்வார். அந்த கரை சென்றவுடனே மனைவியிடம் கொடுத்துவிட்டு அவர் கல்லூரிக்கு சென்று வேலையை கவனிப்பார். திரும்பவும் மனைவி வந்து அழைத்து வருவார்கள். இவ்வாறே 3 ஆண்டுகள் சென்றது. கடைசியாக பிரித்தானிய அரசாங்கம் அடிபணிந்தது. 3 ஆண்டுகள் சம்பளத்தையும் ஒரே தேதியில் அவருக்கு திரும்ப வழங்கியது. ஆக இந்த குறளின்படி எளியவரை வலியவர் தண்டித்தால் அந்த வலியவரை வலி தண்டிக்கும். ஒரு ஏழையின் கண்ணீர் கூர்மையான வாளை விட கூர்மையானது. இறைவனை மற கடவுளை இறைவனை மற மனிதனை நினை என்று சொன்னவரின் தளபதியான CN அண்ணாதுரை ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஏழை சிரிக்க வேண்டும் என்றால் அவன் வயிறு நிறைய வேண்டும் என்பதே அதற்கு உண்மையான பொருள். ஆக கொடுத்தது தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய விளைவை நாமே அனுபவித்தாக வேண்டும். அதிலிருந்து ஒருபோதும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னவரின் பிறந்த நாள் இன்று. புத்த பூர்ணிமா, விசாக பூர்ணிமாவில் புத்தன் அவதரித்த நாள் இந்த நாள். ஒரு பொருளை சேர்க்கும் போது அறவழியில் சேர்த்தால் மட்டுமே அந்த பொருளால் சேர்த்தவருக்கும் பெருமை, அந்த சமூகத்திற்கும் பெருமை. மற்றவரை அழ வைத்து துன்பத்தில் ஆழ்த்தி ஒரு பொருளை சேர்த்தால் அந்த பொருளும் அவ்வாறே சென்றுவிடும், சேர்த்தவரை அழ வைத்துவிடும் என்பதை இன்றைய டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கொள்கிறேன். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினோம் பிற்பழக்கும் நற்பாலவை. அதிகாரம் 66 வினை தூய்மை, இயல் 6 அமைச்சியல், பால் 2 பொருட்பால். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க. ஆகவே இன்று இந்த குரு பூர்ணிமா அழகாக எடுத்துரைத்தீர்கள் ஒரு அற்புதமான மனிதரை பற்றி. ஆகவே மனிதன் கடவுளாகலாம், மனிதன் தெய்வமாகலாம், அதற்கும் மேலாகலாம் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவரை எடுத்து கூறினீர்கள். மிக சிறப்பு. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துரையாளர் சேலம் நங்கவலியைச் சேர்ந்த TK வடிவேல் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, உங்களுடைய நிறைவாக தாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். நிச்சயம் இன்னைக்கும் வைப்ரன்ஸா நிறைய தகவலை நம்மோடு பகிர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில பால் 2 பொருட்பால், இயல் 6 அமைச்சியல், அதிகாரம் எண் 66 வினை தூய்மை. ஒரு சிறப்பான அதிகாரம். நிச்சயமா நம்ம அத்தனை பேருமே இந்த அதிகாரத்தின் மூலமா நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம். அந்த வகையில குறள் எண் 659, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. ஒரு சிறப்பான குறள். நிச்சயமா ஒவ்வொருவருமே எப்படி வாழணும், வளரணும், நம்முடைய ஒவ்வொரு நாள் இயக்கங்களையும் எப்படி பண்ணணும், எப்படி பொருள் ஈட்டணும் என்பதை பற்றிய அழகான வரிசைப்படுத்தி நமக்கு விஷயத்தை வைப்ரன்ஸ் சார் கொடுத்திருக்கிறாரு. வினை தூய்மை, நம்முடைய செயல்ல ஒரு தூய்மை இருக்கணும். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு அந்த வேலையிலையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல உயர்வு இருக்கணும். அதே போல செய்கின்ற அந்த உழைப்பும் உன்னதமா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அடுத்தவருடைய உழைப்பு நமது வருமானமாக மாறும் வகையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லிருக்கிறார். உண்மையதான். குறிப்பா உதாரணத்துக்கு நம்முடைய சியாம் பிரகாஷ் சாரை நினைவுபடுத்தினார். உண்மையிலேயே சிறப்பு. அதே போல அடுத்தவரை துன்புறுத்தி, அள வைத்து, வேதனைப்படுத்தி கைப்பற்றிய பொருள் எல்லாம் பயன் தருமா அப்படின்னா நிச்சயம் பயன் தராது. மேலும் அவர், அதாவது பறி கொடுத்தவர், அவர் அப்பொருள் பறிபோய்விடும். இதுதான் உலக நியதி. பிரபஞ்சத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்குது. எத்தனையோ சம்பவங்களை நம்ம கண் கூட பார்த்திருப்போம். ஆகவே அந்த மாதிரி ஒரு நிலை வேண்டாம் அப்படிங்கிறதான் வள்ளுவம் சொல்லுது. சாரும் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல ஒருவன் பறி கொடுத்த பொருள் நல்ல வழியில சம்பாதிக்கிறாரு, நல்ல முறையில அதை ஈட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு,
சொத்துக்களாவோ இயக்கம் பண்ணக்கூடிய பொருளாவோ வச்சிருக்கிறாரோ, ஆனால் பறிபோடு போயிருது. அவர் நினைக்கிறார், நல்ல வழியில் தானே சம்பாதிச்சோம், இப்படி ஆயிடுச்சே என்ன பண்றதுங்கிற வேதனையில இருக்கிற போது பிரபஞ்சம் கவலைப்படாதே, நல்வழியில் வந்த பொருளை ஒருவன் முன் இழந்தாலும் அவை பின் வந்து அவனுக்கு பெரும் பயனை கொடுக்கும், பெரும் பயனை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லிருக்கிறார். உண்மை, எக்ஸலண்டான ஒரு வேர்ட்ஸ். இழந்திருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து சேரும். அதுபோல இன்னைக்கு நாம செய்யக்கூடிய அரண் சார்ந்த நிலையில் நமது செயல்கள் இருந்தால் சிறப்பு. என்ன அரண் சார்ந்த செயல்? உதாரணத்திற்கு நம்ம ரோடுகள்ல நடந்து போறோம் அல்லது வாகனங்கள்ல போறோம், அடிபட்டு ஒரு உயிர் இறந்து கிடக்குது. உதாரணத்துக்கு ஒரு காக்கை இறந்து கிடக்குது, நடந்து போறோம். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்றாங்க. அந்த காக்கையை காலில் தட்டி விட்டோம், காலில் அப்படியே உதைச்சு தள்ளணும் டிச்சு பக்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மார்க். கையில எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மார்க். அதே போல அந்த காக்கையை எடுத்து நாம ஒரு மண்வெட்டி வாங்கி புதைத்தால் அதற்கு ஒரு மார்க்காம். இதான் பிரபஞ்சத்தினுடைய விதி பதிவு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நாம நற்செயல்கள் ஏதோ ரூபத்துல நல்ல செயல்கள் செய்து கொண்டே வந்தால் நமக்கு நெருக்கடி அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நற்செயல்கள் மூலமா அந்த நெருக்கடி எல்லாம் பறந்து போய் நமக்கு நல்ல பலன்களையே இந்த பிரபஞ்சம் கொடுக்குமா. இதுதான் வைப்ரன்ட் சார் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு நாளில் நல்ல பயன்களை கொடுக்கும். இப்ப ஜப்பானை பத்தி நமக்கு குறிப்பிட்டாரு. ஜப்பான் அமெரிக்கா 2ஆம் உலகப் போர். இதுல எப்படி நம்ம பதிலடியா கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய உழைப்பால், உழைப்பின் உன்னதத்தால், அந்த பொருள் தயாரிப்பால், என்னுடைய பொருள் வந்து உங்க வீட்டுல இருந்துச்சுனாவே ஒரு கௌரவம் அப்படிங்கிற நிலையை நாம் மற்றவர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உழைப்பை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஜப்பான்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்ம வீட்டுல இருந்தாவே சிறப்பு. உண்மையிலேயே நம்ம மேட் இன் ஜப்பானா கொண்டாங்க, இது மேட் இன் ஜப்பானா நம்ம சொல்றோம். சின்ன சின்ன பொருள் இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அதை போலவே நாம செய்கின்ற தொழில், உற்பத்தி செய்கின்ற பொருள், இவை எல்லாம் நம்முடைய பெயரையும் நம்முடைய செயலையும் உயர்த்தி காட்டும், ஒரு ஸ்டெப் உயர்த்தும். அதே போல நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள் அறம் சார்ந்த நிலையில் இருந்தா அதுவும் சிறப்பானது. ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி செய்கின்ற வேலைகள் அத்தனையுமே நமக்கு பயன் தருமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா பயன் தராது. ஒவ்வொரு செயலிலும் ஒரு நுணுக்கம் இருக்கணும், மற்றவர்களுக்கு பயன் தரணும், எந்த வகையிலும் பாதிப்பு தராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுவே சிறப்பானது. எனவே நாம் இந்த குறள் மூலமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அடுத்தவரை துன்புறுத்தி அலைச்செய்து எந்த பொருளையும் கைப்பற்றக்கூடாது. அப்படி கைப்பற்றினால் அந்த பொருள் நம்மிடம் இருக்காது, ஏதோ ஒரு ரூபத்துல காணாம போயிடும். ஆகவே செய்ய வேண்டிய தர்ம நெறிகளை, தானத்தை நாம் நிச்சயமா செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. ஃபைனலா ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டார், நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம். தொழில் செய்யும் இடத்தில் தர்மம் கூடாது, தர்மம் செய்யும் இடத்தில் தொழில் கூடாது. எப்பேற்பட்ட எக்ஸலண்டான வார்த்தை பாருங்க, வீட்டுல கூட நம்ம எழுதி வைக்கலாம். ஆகவே நாம் அனைவரும் ஒரு உன்னதமான இடத்தை, செல்வந்த நிலையை நோக்கி நகர்கின்ற நாம் நிச்சயமா இதெல்லாமே நம்ம மனதில் உள்வாங்கிட்டு நம்ம சிறப்பான முறையில நம்முடைய பயணத்தை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்லுது. வைப்ரன்ட் சார் அழகா நமக்கு சொல்லிருக்கிறார். அந்த வகையில அருணகிரி சார் ஒரு பாடல் வரியில சொன்னாரு, அதற்கு அடுத்த வரி, மலை போலே வரும் சோதனை யாவும் பனி போல் விலகிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். இது அந்த சிறப்பான வரி. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குளிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். ஒரு எக்ஸலண்டான வேர்ட்ஸ். உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு நல்ல நாள், இனிய நாள். நல்ல தகவலை நமக்கு நம்மோடு பகிர்ந்து கொண்ட வைப்ரன்ட் சாருக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும், கருத்துரை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நல் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. மிக அற்புதமான ஒரு நெறியுரையை வழங்கினீர்கள். மீண்டும் நாளை காலை 6:30 மணி வரைக்கும் சந்திக்கும் வரைக்கும் இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் கருத்துரை வழங்கிய அன்பு உள்ளத்திற்கும், நிறைவுரையாற்றிய
டி.கே. வடிவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.